சும்மா சொல்றதுங்க. அந்த ஜாதி இல்ல அப்படி இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சும்மா. எங்க போங்க நீங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு என்ன தெரியுமா, உங்க குலதெய்வம் என்னன்னு கேட்பாங்க. அதை வச்சே நம்ம என்ன ஜாதின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அங்க பக்கத்துல பேசுறீங்களா, அவங்க என்ன உங்களுக்கு ரிலேட்டிவா அப்படின்னு. ஜாதிங்கிறது பாத்தீங்களா, எங்க போயிருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனா நம்ம என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுல எல்லாருமே இவன் என்ன ஜாதியா இருப்பான், அந்த பொண்ணு என்ன ஜாதியா இருக்கும், இதை எப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அது என்ன ஜாதின்னு தெரிஞ்சு போயிட்டு மட்டும் வச்சுக்கோங்க. நம்மள எந்த அளவுக்கு நம்மள ஒரு மட்டமா நம்மள பாக்குறது, ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இதெல்லாம் இருக்கு. எங்க ஊர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல பட்டுக்கோட்டை. ஏன்னா இந்த ஜாதிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெயின். ஏன்னா நானும் ஒரு பொண்ணும், இதனால எனக்கு அது ரொம்ப பெரிய வலியை கொடுத்துருக்கு. இப்பவும் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல நாங்க போனோம் அப்படின்னா, நாங்க எங்க 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 ஏரியாவை தாண்டி தான் அது உள்ளுக்குள்ள போகும். மேல் சாதி அந்த அந்த உள்ளுக்குள்ள போகும். நாங்க அங்க உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த சீட்டு சும்மா தான் இருக்கும். எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் அவங்க வந்து நின்றுட்டு தான் இருப்பாங்க. எங்க மேல வந்து இப்போ வரைக்கும் அது நடந்திருக்கு. அந்த மாதிரிதான் வளர்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கும் ஜாதியை சொல்லி சொல்லிதான் வளர்த்துட்டு இருக்காங்களே சரி, ஜாதி இன்னமும் ஒழியவே இல்லை. இன்னமும் என்ன எத்தனை படம் எடுத்தாலும் சரி, என்னென்ன நம்ம டெக்னாலஜில எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், எதோ ஜாதிச்சிட்டோம், அதெல்லாம் இல்லைங்க. ஜாதி மட்டும் எப்பவுமே ஒழியவே ஒழியாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து அதுல வலி இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு இன்னமும் தெரியும்.